ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெக் ஜாவா தமிழ் சேனல். ஸோ இன்றைக்கி பார்க்க போகிற ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் என்னென்னா ஜாவா ஜேடிகே, ஜேஆர்இ அண்ட் ஜேவிஎம். ஸோ அப்படின்னா என்ன அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப ஷார்ட்டாக ரொம்ப ஈஸியான மெத்தடில் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஜேவிஎம். ஸோ ஜேவிஎம்னா என்னென்னா ஜாவா விர்ச்சுவல் மிஷின். ஸோ ஜேவிஎம்மோட ஃபுல் ஃபார்ம் என்னென்னா ஜாவா விர்ச்சுவல் மிஷின். ஸோ ஜாவா விர்ச்சுவல் மிஷின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கோட், அதாவது ஒரு ப்ரோக்ராமர் வந்து கோட் டைப் பண்ணுறாங்க. ஸோ டைப் பண்ணும் போது அது பைட் கோடாக கன்வெர்ட் பண்ணணும். கரெக்டாக நம்ம கோட் வந்து ஜாவாவில் நம்ம நிறைய டைப் பண்ணுவோம். ஸோ அந்த பைட் கோடாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு நமக்கு யார் ஹெல்ப்பாக இருக்காங்கன்னா ஜேவிஎம் தான். ஸோ ஜேவிஎம்னா நத்திங் பட் ஜாவா விர்ச்சுவல் மிஷின். அதுக்கப்புறம் இன்னொருத்தவங்க ரொம்ப இம்பார்ட்டண்ட் ரோல் ப்ளே பண்ணுவாங்க. அவங்க யாருன்னா ஜேடிகே. ஸோ ஜேடிகே அப்படின்னா ஜாவா டெவலப்மெண்ட் கிட். அதாவது ஒரு டெவலப்மெண்ட்டுக்கு நம்ம கம்பைல் பண்ணுற நம்ம ஜாவா கோடை கம்பைல் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு டூல் தேவை. ஸோ அந்த டூல் தான் ஜாவா டெவலப்மெண்ட் கிட். அது பேர் என்னன்னா ஜேடிகே. ஸோ அது கம்பைல் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. ஜேவிஎம் என்ன பண்ணணும்னா அந்த கம்பைல் பண்ண கோடை பைட் கோடாக கன்வெர்ட் பண்ணி அதை ரன் பண்ணுறதுக்கு ஜேவிஎம் யூஸ் ஆகுது. ஸோ அதுதான் வந்து ஜேவிஎம் அப்படின்னு சொல்லுவோம். தென் ஜேஆர்இ அப்படின்னு சொல்லுவோம். ஜேஆர்இ அப்படின்னா என்னென்னா ஜேஆர்இனா ஜாவா ரன் டைம் என்வாயர்மெண்ட். அதாவது ஒரு என்வாயர்மெண்ட்டை நமக்கு கோடு வந்து ரன் பண்ணுறதுக்கு தேவை. அந்த என்வாயர்மெண்ட்டு தான் ஜேஆர்இ சம் எக்ஸ்ட்ரா ஃபைல்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணோம். ஸோ இப்போ நான் உங்களுக்கு டயக்ராமில் காட்டுறேன். ஸோ அது எப்படி இருக்கும், நான் ஃபஸ்ட்டு வந்து இதுதான் ஜேவிஎம். என் டயக்ராம் கொஞ்சம் மோசமாக இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் ஜேவிஎம் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ ஜேவிஎம். ஸோ இந்த ஜேவிஎம்மில் பார்த்திங்கன்னா ஒரு ஃபைல் இருக்குது. அதாவது நம்ம ரன் பண்ணுற ஃபைலை அந்த ரன் பண்ணி நம்மளுக்கு பைட் கோடாக கன்வெர்ட் பண்ணுறது, ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் கன்வெர்ட் பண்ணுறது இந்த ஃபைல் தான். ஸோ இப்போ தனியாக இந்த ஃபைல் மட்டும் ரன் ஆக முடியாது. ஸோ அதுக்கு சம் எக்ஸ்ட்ரா ஃபைல்ஸ் தேவை. ஸோ அந்த எக்ஸ்ட்ரா ஃபைல்ஸு நமக்கு வந்து ஒருத்தவங்களோட ஹெல்ப் மூலமாக தான் அந்த எக்ஸ்ட்ரா ஃபைல்ஸ் நமக்கு கிடைக்கும். ஸோ அது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க தான் ஜேடிகே. ஸோ ஜேஆர்இ. ஸோ இவங்க தான் வந்து நமக்கு எக்ஸ்ட்ரா ஃபைல் ப்ரொவைட் பண்ணுவாங்க, ஜாவா ரன் டைம் என்வாயர்மெண்ட். ஸோ இவங்க தான் வந்து ஜேவிஎத்துக்கு சம் எக்ஸ்ட்ரா ஃபைல், அதாவது எக்ஸ்ட்ரா சப்போர்ட். இப்போ ஒரு ஆள் செய்ய வேண்டிய வேலையை இன்னொருத்தவங்க ஷேர் பண்ணிக்கிறாங்கன்னா அவங்களால நம்ம சீக்கிரம் பண்ணலாம். கரெக்டாக? ஸோ ஜேவிஎத்துக்கு நிறைய ஃபைல், ஜேவிஎத்தில் ஒரு ஃபைல் தான் இருக்கும், சம் இன்பில்டு எக்ஸ்ட்ரா ஃபைல். அது வந்து இன்பில்டு டிஃபால்ட்டாக அது பில்டான எக்ஸ்ட்ரா ஃபைல்ஸை யார் ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னா ஜேஆர்இ, ஜாவா ரன் டைம் என்வாயர்மெண்ட். ஸோ ஜேவிஎம் வந்து பார்ட் ஆஃப் ஜேஆர்இ அப்படின்னு நம்ம சொல்லலாம். தென் ஜேடிகே தான் டாப் லேயர். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இது டாப் லேயராக இருக்குது. ஸோ இதுக்குள்ளே தான் ஜேஆர்இ இருக்கும், ஜேவிஎம் இருக்கும். ஸோ இதுதான் ஜேடிகே, ஜாவா டெவலப்மெண்ட் கிட். ஸோ இந்த கிட்டு தான் கம்பைல் பண்ணோம். ஸோ அதிலேருந்து நம்ம எக்ஸ்ட்ரா ஃபைல் ஜேஆர்இலேருந்து எடுத்து ஜேவிஎம் வந்து பைட் கோடாக கன்வெர்ட் பண்ணி நம்ம ப்ரோக்ராமை ரன் பண்ணுறதுக்கு இது யூஸ் ஆகுது. ஸோ இதுதான் ஜேடிகே, ஜேஆர்இ, ஜேவிஎம். ஸோ ஜேவிஎம் இஸ் எ பார்ட் ஆஃப் ஜேஆர்இ. அது வந்து ஒரு பார்ட்டாக இருக்குது. ரெண்டாவது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின், ஜேடிகே இஸ் எ பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஏன்னா நம்ம ஜாவா டவுன்லோட் பண்ணும்போது லினக்ஸாக இருந்தாலும் சரி, லினக்ஸாக இருந்தாலும் யூனிக்ஸாக இருந்தாலும் சரி, விண்டோஸாக இருந்தாலும் சரி, நம்ம ஜஸ்ட் ஜாவா டவுன்லோட் பண்ணுவோம். ஆனால் ஜேடிகே டவுன்லோட் பண்ணும்போது எல்லா இதையும் சப்போர்ட் பண்ணாது. அதனால் அதை பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஜாவா வந்து பிளாட்ஃபார்ம் டிபெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதான் அது ஒரு இம்பார்ட்டண்டான இன்டர்வியூ கொஷின். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்ஸோடு நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது டிஃப்ரெண்ட் டாபிக்ஸ் வேணுனாலும் கமெண்ட் செஷனில் எனக்கு பின் பண்ணுங்கள். வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் இந்த செஷனில் ஏதாவது உங்களுக்கு கிளாரிஃபிகேஷன் இருந்தாலும் மறக்காமல் எங்கள் கமெண்ட் செஷனில் சொல்லுங்கள். எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you. Bye bye.